Namaste, welcome to Nifio's Online Hindi Academy. NCERT syllabus class 10 Hindi Sparsh chapter 13 तीसरी कसम के शिल्पकार शैलेंद्र. ஸோ தீஸ்ரி கசம் அப்படின்றது ஹிந்தியில் வந்து ஒரு ஃபேமஸான மூவி. ஸோ அந்த மூவி ரிலேட்டடாக தான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாகவே படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த லெசனில் 50 to 60 வேர்ட்ஸ் அந்த கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா 25 to 50 அண்டு 1 to 2 லெட்டர் வேர்ட்ஸ் பார்க்கலாம். प्रश्न 1. राज कपूर द्वारा फिल्म की असफलता के खतरों से आगाह करने पर भी शैलेंद्र ने यह फिल्म क्यों बनाई? ஆக்சுவலாக இந்த மூவியை வந்து நரேட் பண்ணவர் யார், ஆக்சுவலாக இந்த மூவியை ப்ரொடியூஸ் பண்ணவர் யார் அப்படின்னா ஷைலேந்திர. டைரக்ட் பண்ணவர் தான் ஷைலேந்திர. அதில் யார் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ராஜ் கபூர். ஆக்சுவலாக ராஜ் கபூரும் ஷைலேந்திரவும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸு. ராஜ் கபூர் வந்து ஷைலேந்திரகிட்ட சொல்லுவார், இந்த மூவி வந்து பெருசாக சக்ஸஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியுமே ஷைலேந்திர வந்து இந்த ஃபிலிமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவார், டைரக்ட் பண்ணுவார். இப்படி சொல்லியுமே ஏன் ஷைலேந்திர டைரக்ட் பண்ணார் அப்படின்றதான் இந்த क्वेश्चन. आंसर, राज कपूर एक परिपक्व फिल्म निर्माता थे तथा शैलेंद्र की मित्र थे. ஃபஸ்ட்டு ராஜ் கபூர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு ஃபிலிம் ஆக்டர் ப்ளஸ் ஃபிலிம் ப்ரொடியூசர். அவர் शैलेंद्र मित्र थे, அப்புறம் ஷைலேந்திரக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. अतः उन्होंने एक सच्चा मित्र होने के नाते शैलेंद्र को फिल्म की असफलता के खतरों से आगाह भी किया था. ஸோ ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்கிறதுனால அவர் ஷைலேந்திரகிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஃபிலிம் நம்ம பண்ணுறதுனால பெரிய சக்ஸஸ் இருக்காது அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் சொல்கிறாரு. நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாரு. லேக்கின் शैलेंद्र ने फिर भी तीसरी कसम फिल्म बनाई. ராஜ் கபூர் சொல்லியுமே ஷைலேந்திர வந்து என்ன பண்ணார்னா இந்த தீஸ்ரி கசம் அப்படின்ற இந்த ஃபிலிமை வந்து அவர் டைரக்ட் பண்ணார். क्योंकि ஏன் அப்படின்னா उनके मन में इस फिल्म को बनाने की तीव्र इच्छा थी. ஏன்னா ஷைலேந்திரோட மனசில் இந்த ஃபிலிம் வந்து டைரக்ட் பண்ணணும், ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. वे तो एक भावुक कवि थे, इसलिए अपनी भावनाओं की अभिव्यक्ति इस फिल्म में करना चाहते थे. அவர் வந்து ஒரு பாவுக் கவி, அதாவது என்னென்னா எமோஷ்னல்ஸ் ப்ளஸ் எக்ஸ்ப்ரெஷன் இது எல்லாமே ரொம்ப நல்லா வெளிப்படுத்தக்கூடிய ஒரு போயட் அவர். யார் அப்படின்னா ஷைலேந்திர. இதனால் தன்னுடைய அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஷனாக இந்த ஃபிலிம் மூலமாக கொண்டு வரணும் அப்படின்னு அவர் நினச்சார். उन्हें धन लिप्सा की नहीं बल्कि आत्म संतुष्टि की लालसा थी, इसलिए उन्होंने यह फिल्म बनाई. அவர் வந்து நல்லா ஏர்ன் பண்ணணும், நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு இச்சையில் இதை பண்ணலை, ஃபிலிமை டைரக்ட் பண்ணலை. ஆனால் தன்னுடைய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக, தன்னுடைய செல்ஃப் ஹாப்பினஸ்க்காக அவர் இந்த ஃபிலிமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். ஸோ இதுதான் பிரச்சனை ஏக்கான உத்தர். प्रश्न 2. तीसरी कसम में राज कपूर का महिमाई व्यक्तित्व किस तरह हीरामन की आत्मा में उतर गया, स्पष्ट कीजिए. இப்போ இந்த செகண்ட் கொஷினுக்கான ஆன்சர் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குது இல்லையா? இது வந்து நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணாமல் ஆக்சுவலாக இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஒரு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக, இப்போ இத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது, இதில் ஒரு 10 பாயிண்ட் இல்லை ஒரு 8 பாயிண்ட்டை மெயினாக எடுத்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாமில் உங்களுக்கு மறக்காது. ஸோ பாயிண்ட்ஸும் நீங்கள் தவற விட மாட்டீங்க. ஓரளவுக்கு நீங்கள் லாங்காக ஆன்சர் எழுதும்போது உங்களுக்கு கரெக்டான மார்க்கும் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நல்ல ஆன்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு எழுதுங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த தீஸ்ரி கசம் அப்படின்ற இந்த மூவியில் ராஜ் கபூர் நடிச்சிருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன கேரக்டராக நடிச்சிருப்பார் அப்படின்னா ஹீராமனுடைய கேரக்டர் தான் நடிச்சிருப்பார். இந்த மூவியில் ஆக்சுவலாக ராஜ் கபூர் வந்து ஆக்டிங் மட்டும் இல்லை, ஹீராமனாகவே மாறி நடிச்சிருப்பார். அது வந்து நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராஜ் கபூர் एक महान कलाकार थे. ஸோ ராஜ் கபூர் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு ஆர்டிஸ்ட். फिल्म के पात्र के अनुरूप अपने आप को डाल लेना वे भली भांति जानते थे. ஸோ ஃபிலிம்கே பாத்திர, அதாவது ஒரு ஃபிலிம் கொடுக்குறோம், ஒரு கேரக்டர் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த கேரக்டரை ஃபுல்ஃபில்லாக பலி பாந்தி அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக எப்படி கொண்டு வரணும், வெளியே எப்படி அதை ஆக்ட் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியும். जब तीसरी कसम फिल्म बनी थी उस समय राज कपूर एशिया के सबसे बड़े शोमैन के रूप में स्थापित हो चुके थे. जब அதாவது எப்போ வந்து இந்த தீஸ்ரி கசம் அப்படின்ற இந்த மூவி ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் சரி, அது வெளியாகும் பொழுதும் சரி, அந்த டைமில் ராஜ் கபூர் வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாலே
ஸோ ஏஷியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோமேன், ஒரு மிகப்பெரிய ஹீரோவாக அப்போ அவர் இருந்தார். तीसरी कसम में राज कपूर का अभिनय चरम सीमा पर था. ஸோ तीसरी कसम இந்த மூவியில் ராஜ் கபூருடைய அந்த நடிப்பு, அபிநய அப்படின்னா நடிப்பு, சரம் சீமா பர்த்தா அந்த அபிநய சரம் அப்படின்னா அந்த நடிப்பு திறன் வந்து பார்த்திங்கன்னா டு த எக்ஸ்ட்ரீம். அதை விடவும் யாராலும் அந்தளவுக்கு ஆக்ட் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அவர் ஆக்ட் பண்ணியிருந்தாராம். உன்ஹே एक सरल हृदय ग्रामीण गाड़ीवान के रूप में प्रस्तुत किया गया. ஸோ அந்த மூவியில் அவர் எந்த மாதிரியான ஒரு கேரக்டர் வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னா, சரல் ஹிருதய, ரொம்ப ஒரு எளிமையான ஒரு மனதுள்ள ஒரு கிராமிய ஒரு வண்டி ஓட்டுறவனாக தான் இந்த மூவியில் வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்காங்க. उन्होंने अपने आप को उस ग्रामीण गाड़ीवान हीरामन के साथ एक आकर कर लिया. அவர் வந்து தன்னையே வந்து அப்படியே அந்த கிராமத்திலே பிறந்த கிராமத்திலே ஒரு ரியலாக வண்டி ஓட்டுறவனான அந்த ஹீராமன் இருக்காங்களே அந்த கேரக்டரோட தன்னை அப்படியே ஒத்து போகிற மாதிரி அந்தளவுக்கு ஹீராமன் அப்படின்ற ஒரு கேரக்டராகவே மாறி அவர் வந்து அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார். इस फिल्म में एक शुद्ध देहाती जैसा अभिनय जिस प्रकार से राज कपूर ने किया है वह अद्वितीय है. இந்த ஃபிலிமில் इस फिल्म में एक शुद्ध देहातीனா ஒரு பியூரான ஒரு வில்லேஜ் காய். ஓகே, ஒரு நமக்கே நல்லா தெரியும் சிட்டியில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க, வில்லேஜில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு வில்லேஜ் காய் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி அதே போல் அழகாக நடித்து அபிநய அப்படின்னா அந்த நடிப்பு ஆக்டிங்கு. ஸோ ஒரு பியோரான ஒரு வில்லேஜ் காய் மாதிரியே அழகாக ஆக்ட் பண்ணியிருக்காரு ராஜ் கபூர் இதில். வஹ் அவ்தித்ய ஹே அப்படின்னா பார்க்குறவங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸாக ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துருச்சான். ஸோ இந்த அளவுக்கு அந்த கேரக்டரில் இவர் இறங்கி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஏக் गाड़ीवान की सरलता, नौटंकी की भाई में अपनापन खोजना, हीराबाई की भाली पर रीझना, उसकी भोली सूरत पर न्योछावर होना और हीराबाई की तनिक सी उपेक्षा पर अपने अस्तित्व से जूझना जैसी हीरामन की भावनाओं को राज कपूर ने बड़े सुंदर ढंग से प्रस्तुत किया है. ஸோ இது எல்லாமே ஒரு வகையான இமோஷன்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லைன் பாருங்கள், ஏக் गाड़ीवान की सरलता. ஸோ அந்த வண்டிக்காரன் அந்த வண்டி ஓட்டுறவனுடைய அந்த ஒரு எளிமை. நௌட்டங்கி கி பாயி மே அப்னாப்பன் खोजना. நௌட்டங்கி அப்படின்னா அந்த நாட்டி, ஒரு மாதிரி அந்த நாட்டியான அந்த கேரக்டருக்குள்ளே ஃபுல்லாகவே தன்னை எடுத்துக்கிட்டது. ஹீராபாய் கி பாலி பர் ரீஜ்னா உஸ்கி போலி சூரத் பர் நியூச்சாவர் ஹோனா. ஸோ அந்த இன்னசென்ட்டான அந்த ஃபேஸு, ஹீராபாய் கி தனிக் சி உபேக்ஷா பர் அப்னே அஸ்தித்வ சே ஜூஜ்னா. ஸோ அந்த கேரக்டரில் இருக்க அத்தனை எமோஷனையுமே அழகாக தன்னோட எக்ஸ்ப்ரெஷன் மூலமாக ரொம்ப சரியான விதத்தில் நடிச்சிருக்காரு. யார் அப்படின்னா ராஜ் கபூர். फिल्म में राज कपूर कहीं भी अभिनय करते नहीं दिखते, अपितु ऐसे लगता है जैसा वे ही हीरामन है. அந்த ஃபிலிமை பார்க்குறச்ச ராஜ் கபூர் வந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி தெரியலையாம். அதுக்கு பதிலாக அப்பித்து அப்படின்னா இன்ஸ்டெட் அவரே அந்த கேரக்டர், அவரே ஹீராமன்னா மாறி நடித்த மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. तीसरी कसम फिल्म में राज कपूर का पूरा व्यक्तित्व ही जैसे हीरामन की आत्मा में उतर गया है. ஸோ அந்த तीसरी कसम அந்த மூவியில் ராஜ் கபூர்னுடைய அந்த எல்லா எக்ஸ்ப்ரெஷனுமே வந்து பார்த்திங்கன்னா ஹீராமன்னே அதை நடிச்சிருந்தாருன்னா எப்படி இருந்திருக்குமோ அந்த அளவுக்கு அவர் தன்னுடைய ஃபுல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஆக்டிங் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆன்சர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எதை பற்றினதுன்னா, ஹீராமன் அப்படின்ற ஒரு கேரக்டரை எந்த அளவுக்கு வந்து तीसरी कसமில் இவர் வந்து ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு அப்படின்றது தான். ஸோ இந்த கொஷினுக்கான அந்த ஆன்சரை நீங்கள் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இதில் ராஜ் கபூரோட ஒரு லைனாக ஃபஸ்ட்டு வந்து அவர் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு, அவர் வந்து ரொம்ப நல்லாவே நடிப்பு திறன் உள்ளவர். அடுத்தது இதில் வந்து அவர் இந்த படம் எடுக்கும்போதும் சரி வெளிவரும்போதும் சரி ஏஷியாவிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஷோமேனாக இருந்திருக்காரு. அது இல்லாமல் அவருடைய அந்த நடிப்பு திறன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீமான ஒரு லெவலில் இருந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைனுக்கும் என்ன அப்படின்றத ஒரு ஹிண்ட் மாதிரி வச்சு படிக்கும்பொழுது லாங் ஆன்சர் அப்படின்றச்சு உங்களுக்கு மறக்காது, ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும். ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் रिवाइज பண்ணுங்கள், इट विल बी वेरी हेल्पफुल फॉर यू. नेक्स्ट प्रश्न 3, लेखक ने ऐसा क्यों लिखा है कि तीसरी कसम ने साहित्य रचना के साथ 100% न्याय किया है. ஸோ லேக்கக் வந்து ஏன் இந்த மாதிரி எழுதியிருக்காருன்னு கேட்குறாங்க. அதாவது இந்த तीसरी कसम அப்படின்ற இந்த மூவி வந்து அப்படியே லிட்ரேச்சரில் என்ன இருக்கோ அப்படியே 100% அப்படியே கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஏன் ஆத்தர் சொல்கிறாருன்னு சொல்லியிருக்காங்க.
उत्तर यह वास्तविकता है. ओके, இது வாஸ்தவம் தான். என்ன அப்படின்னா, तीसरी कसम ने साहित्य रचना के साथ 100% न्याय किया है. ஸோ அந்த லிட்ரேச்சர் ஆக்சுவலாக இந்த தீசரி கசம் அப்படின்ற மூவி எப்படி டைரக்ட் பண்ணாங்கன்னா, ஆல்ரெடி ஒரு புக்கில் படித்த ஒரு விஷயத்தை தான் மூவியாக டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த புக்கில் என்ன இருக்கோ அதில் 1% கூட மாறுதலே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் 100% அப்படியே அதை நரேட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்டோரி அப்படியே அதே மாதிரியே டைரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 100% 100% அப்படின்னா 100% நியாயமாக அதில் என்ன இருக்கோ அதே தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு லேखक சொல்கிறாரு. यह फनीश्वरनाथ रेणु की रचना मारे गए गुलफाम पर बनी है. ஸோ இது வந்து ரைட்டிங்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, எதுலேருந்து இதை எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஃபனீஸ்வர்நாத் ரேணு இவரால் எழுதப்பட்ட மாரே கயே குல்ஃபாம். ஸோ மாரே கயே குல்ஃபாம் அப்படின்ற ஒரு ரைட்டிங் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா ஃபனீஸ்வர்நாத் ரேணு. ஸோ இதிலிருந்து எடுத்தது தான் இந்த தீசரி கசம் அப்படின்ற இந்த மூவி. इस फिल्म में मूल कहानी के स्वरूप को बदला नहीं गया. ஸோ इस फिल्म में இந்த மூவியில் மூல் கஹானி அப்படின்னா அந்த மெயின் ஸ்டோரி. ஓகே, மூல் கஹானி கே ஸ்வரூப் கோ பத்லா நஹி கயா. ஸோ அந்த மெயின் ஸ்டோரி வந்து கொஞ்சம் கூட மாறுதலே இல்லாமல் வந்திருக்கு. कहानी के रेशे को बड़ी ही बारीकी से फिल्म में उतारा गया था. கஹானிக்கு அந்த ஸ்டோரியுடைய ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ரேஷனா ஒரு வரிகளையுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் அதில் அப்படியே இதை டைரக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. சாகித்ய கி மூல் ஆத்மா கோ பூரி தரஹ் சே சுரக்ஷித் ரகா கயா தா. ஸோ அந்த லிட்ரேச்சரில் என்ன இருந்துச்சோ அது அப்படியே இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் அப்படியே பாதுகாப்பாக அதே விஷயத்த அப்படியே அழகாக டைரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 கொஷின்ஸ் மாத்திரம் ஷேர் பண்ணுறேன். இந்த 3 கொஷின்ஸை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்க கொஷின்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். 4, 5 அண்டு 6 இந்த கொஷின்ஸ் வந்து நான் 6 and 7 இந்த கொஷின்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நிஃபியோஸ் ஆன்லைன் ஹிந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தன்யவாத்.